ஜெபம் பண்ண கடவோம். இயேசுவே உம்மை தியானித்தார் உள்ளம் கனியுமே. கனார உம்மை காணுங்கள் அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரைவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையை கீர்த்தனம் செய்து அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவங்களுக்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடு சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசையாக நம்முடைய சம்பத்துக்குள்ளாக வந்து இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாகவும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் பெற்றிருக்கிற நன்மைகளை, விடுதலைகளை, ரட்சிப்பை எண்ணிக்கொள்ளும்படியாகவும் நீர் எங்களுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வாசம் பண்ணுகிறீர். ஆகவே நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாக இந்த பூமியிலே வாழுகிறோம் என்கிறதை முழு இருதயத்தோடு நாங்கள் ஆண்டவரை நினைவு கூர்ந்து உமக்கு நாங்கள் சோஸ்திர பலிகளை ஏறெடுக்கவும், தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் மூலமாக பலப்பட்டு இந்த பரிசுத்த திருவிருந்துக்குள்ளாக பங்கெடுக்கவும் தேவரீர் இந்த ஆராதனை வாயிலாக எங்களுக்கு நீர் கிருபை செய்தரல வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி தேவனை மாத்திரம் தரிசித்து கொள்ள, தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்த, தேவனை மாத்திரம் நாங்கள் துதிக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை செய்தரல வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலையின் 45வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 45. பாமாலை 45வது பாடல், மகிழ்ச்சி ஓய்வு நாளிலே பூரிப்பும் ஜோதியுமா என்கிற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். மகிழ்ச்சி ஓய்வு நாளே பூரிப்பும் ஜோதியா, கவலை துக்கம் போக்கு மாபாக்கிய நாளா, மாந்தர் கோலாமே நாளில் சேர்ந்தே ஆராதிப்பா, மாதோய தோய தோய திரியேக பணிவா, முதலாம் சிருஷ்டி ஜோதி ஏனாளில் தோன்றிற்றே, தாம் சாவை வென்று மீட்ப ஏனாளெழுந்தாரே, தாமாவே வெற்றி வேந்த ஏனாளெழுந்தாரே, ஆமாட்சியாமே நாளில் மூவோலி வந்ததே, பால்வனாந்தரத்தில் நீ திவ்ய ஓச்சையா, ஓ நீந்து மோட்சம் நோக்கு பேஸ்காசேகரமா, ஆயமாய் மோசி பாற்றும் நலன்பனாலேது, மனிந்து வெண்ணில் ஏற்று புத்துயினாலேது, செல்வம் போதருள் பெற்று ஓய்வு நாளிலே மைபாக்கிய
லோக மாபாக்கிய ஓய்வுக்கே பிதா சுதன் சுத்தாவி எம் சோஸ்திரம் செரோவே சபையே நாவ கீதா திரியேகரே பே ஆமென். ஜெபம் என கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரிசுத்தப்படுவதே பொழுது போல பூமியை செய்வதாக, அனைவரும் பிரதேசத்தார் எங்களுமாக நாம் மன்னிக்கிறது போல எங்களுக்கு பண்ணியும் பண்ணாமல் தீர்மானித்துக் கொள்ளும். ஆமென். எல்லா இருதயங்களும் எல்லா விருப்பங்களும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவர் நினைவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமென். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவலம் பிரித்து சொன்ன வார்த்தைகளாவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரபலம் எல்லாவற்றையும் எங்கள் திருப்பத்தில் வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் என கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 3ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கமாய் செவி கொடுத்தருளும். ஜெபம் பண்ணுகிற இதற்கு பூர்ணமான விருப்பத்தை எங்களுக்கு தந்தருகிற நீர் சகல மோசங்களிலும் துன்பங்களிலும் நின்று உம்முடைய பலத்த ஒத்தாசையினாலே எங்களை காப்பாற்றி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபையார் அமர்வோம். வாசிக்கும்படியான 1ஆம் மற்றும் 2ஆம் வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிமுடிய குறிக்கப்பட்ட 1ஆம் வேத பாடம் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய. உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளெல்லாம் நடப்பிப்பாய். 7ஆம் நாளோ உன் தேவனாய் கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரன் ஆனாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் எருதாகிலும் உன் கழுதையாகிலும் உனக்கு இருக்கிற மற்றெந்த மிருக ஜீவன் ஆனாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாய் என்றும் உன் தேவனாய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாய கர்த்தரை உனக்கு கட்டளையிட்டார் என்றார் என்பது. வாசிக்க முடிய குறிக்கப்பட்ட 1ஆம் வேத பாடம் வாஸ்தாயிற்று. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியர்க்கிற 2வது நிருபம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. 2 Corinthians chapter 3 verses 7 to 18. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மூசையினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே.
ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாக இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாக இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. அன்றையோ ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாக இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களானதால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறது இல்லை. அவருடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு ஈடுபட்டு கர்த்தரை ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலால் தானே மகிமின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். வாசிக்க முடியாத குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமிழ் இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்திருப்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மார்க் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. The Holy Gospel is taken from St. Mark chapter 3 verses 1 to 6. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தை கேளுங்கள். மறுபடியும் இயேசு ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்ட வேண்டும் என்று அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். அப்பொழுது அவர் சூம்பின கையுடைய மனிதனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாளிலே நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனிதனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிட்டு. உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஏரோதோடே கூட ஆலோசனை பண்ணினார்கள் என்றார் என்பது கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுறதுமான எல்லாவற்றையும் படுத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை சுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். அவர் சர்வவல்லமையுள்ள முன்னே தத்துவனாலே ஜனிக்கப்பட்டவர், தெய்வத்தை தெய்வமானவர், ஜோதி ஜோதியானவர், மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சரத்தை உண்டாக்கினவர், மனிதராய் நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமத்துக்கு இறங்கி பரிசுத்த ஆவியானவராலே கன்னிகை தவிர்த்து மனிதனானா நமக்காக பஞ்சபுலத்தின் காலத்தில் சிறுவரைந்து பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமத்துக்கு ஏறி பிதாவில் வலது பாசம் வீற்றிருக்கிறார். வீரொருமை திறந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அப்படி ராஜ்யத்துக்கு முடிவில்லை. காற்றுமாய் ஜீவனை கொடுக்கிறதுமாய் பிதாவுக்கு முன் புறப்படுகிறதுமாய் பிதாவோடு மாணவர்களுடன் சோசற்கப்படுகிறதுமாய் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான என்று விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்பு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோ மரணிக்கும் ஜீவன் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். அறிவிப்புகள். சர்வ் இந்தியா மிஷன் நம்ம திருச்சபையிலோடு சேர்ந்து நடத்துகிற ஒரு வேதாகம புதையல் வேட்டை ஒன்று நடைபெற இருக்கிறது. பைபிள் ட்ரெஷர் ஹண்ட், முத்து எடுக்கவா என்ற தலைப்பிலே, பிக் த பேர்ல் என்ற தலைப்பிலே ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஒரு எக்ஸாம் இருக்கிறது. போன தடவை ஐ திங்க்
ஜான்ஸ் எழுதின ஞாபகம் இருக்கிறது. அதற்கு வேத பாடம், லூக்கா எழுதின நற்செய்தி நூல். அதேபோல் 4 கேட்டகரியாக பிரித்திருக்கிறார்கள். சிறுவர்கள், இளைஞர்கள், மத்தியபர் அண்ட் முதியோர். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அந்த மெமரி வேர்ஸ் தனியாக கொடுத்துருக்குறாங்க. நான் அந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் குரூப்பில் நேற்று போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஸ்பெஷல் பம்பர் ப்ரைஸ்னு ஒரு 10,000 rupees கொடுக்குறாங்க. மற்றபடி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அவர் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் 6,000 rupees, செகண்ட் ப்ரைஸ் 3,000 rupees, தேர்ட் ப்ரைஸ் 2,000 rupees. அது போக எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் நிறைய ப்ரைஸஸை கொடுக்குறாங்க. இதுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய கடைசி நாள் வந்து ஜூன் மாதம் 20ஆம் தேதி. அதை கருத்தில் கொள்ளுங்கள். ஜூன் மாதம் 20ஆம் தேதி நீங்கள் அதை 50 ரூபாய் கட்டி அதில் பதிவு கட்டணமாக கட்டி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டும். அதில் அந்த QR கோட் எல்லாம் அந்த இதில் இருக்குது. நீங்கள் அதிலே லாகின் பண்ணி நீங்கள் பே பண்ணும்போதே உங்களுடைய இதை நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் அனுப்பிச்சிடலாம். யாரும் அதில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். மெமரி வேர்ஸ் பை சில்ட்ரன். சாட்சி நேரம். தேவன் நம்முடைய வாழ்க்கை செய்த நன்மையிலும் கிருபையிலும் ஆசீர்வாதம் அற்புதங்களையும் வரலாம். நன்மைக்காக சொல்லியிருந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். என்னையும் ஒரு சிறுசாட்சியை நேர்த்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜூன் 13ஆம் அன்று நான் வேலை பார்க்குற கம்பெனியில் 2 வருடங்கள் முடிக்க தேவன் கிருபை செய்தார். தேவன் இந்த கம்பெனிலையும் நல்ல ஞானத்தையும் அறிவையும் தந்து அதே நேரத்தில் வேண்டிய தேவைகளையும் சந்தித்தார். ஏனென்றால் அநேக நேரம் லீவ் எடுக்கிற சூழ்நிலை வரும். லீவ் அப்ரூவ் ஆகிறது வந்து கொஞ்சம் சில நேரம். ஆனால் இப்போ எனக்கு கிடைத்திருக்கிற டீம் லீடர் வந்து கொஞ்சம் நல்ல டீம் லீடர். ஸோ எதுவும் உடனே லீவ் வேணும்னா லீவ் கொடுப்பாங்க. அதே மாதிரி என்னோடய டீம் மெம்பர்ஸ், மேனேஜர்ஸ் எல்லாருமே தேவன் எனக்கு வேண்டியவாறு கொடுத்துருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் ஒரு சின்ன ஜெப குறிப்பு. அப்பாவுக்கு கடந்த வியாழக்கிழமையிலேருந்து கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ உடம்பு முடியலன்னொன்னே உடம்புலாம் ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னாங்க. திரும்ப ராத்திரி வந்து வாமிட் பண்ணியிருக்காங்க. வாமிட் பண்ணோன்னே என்ன ஆகுதுன்னு அவங்களுக்கே சொல்ல தெரில. திரும்ப நார்மல் நம்ம கிளினிக்கிட்ட போய், கிளினிக்கில் ஒரு ஃபேமிலி கிளினிக் ஒன்று, அவங்கள்ட்ட போய் மருந்து எடுத்தாங்க. மருந்து எடுத்து மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு லூஸ் மோஷன் ஆரம்பிச்சிட்டு நேற்று தினத்தில். ஸோ அது ரொம்ப லூஸ் மோஷன் ஆனோடனே வண்டிக்கு போகல. ஆனால் சர்ச்சில் அந்த பேங்க் வேலை இருக்கிறதுனால அங்கே பேங்க் போயிட்டு மறுபடியும் டாக்டர்கிட்ட காமிக்க போனாங்க, இந்த மாதிரி லூஸ் மோஷன் ஆகுது அப்படின்னு. ஆனால் அவங்க மாத்திரை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி காலையில் அந்த நாட்டு வைத்தியத்தில் போய் பார்க்க போனாங்க. எதுவும் மஞ்சள் காமலை இருக்கா அப்படின்னு பார்க்க போயிருந்தாங்க. ஸோ நாட்டு வைத்தியத்தில் பார்க்கும்போது மஞ்சள் காமலை இருக்கதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஹெல்த்துக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே இந்த சிறுசாட்சி ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். கேட்ட சாட்சிக்காக ஐயா அவர்கள் ஜெயிப்பார்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, ஒரு விஷயம் உடைய சமூகத்திலே சாட்சி கூறும்படியான கிருபை தந்திருக்கிறீங்க. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பான சாமனை நம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த உலக பிரகாரமான பணிகளிலே ஆண்டவரே நல்ல மேன்மையான உயர்வுகளை தந்து ஒவ்வொரு நாளும் நீர் மேன்மைப்படுத்தி ஆசிர்வதித்து உமக்கு பயப்படுகிறவர்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை தொடர்ந்து பெற்று மகிமையாக செயல்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் நீர் கிருபை தந்தரல வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அன்பு ஐயாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கும் இருக்கிற பலவீனங்களை ஆண்டவரே நாங்கள் அறியாதிருக்கிறோம், தேவன் அறிகிறவராக இருக்கிற ஆண்டவரே. சரீரத்தில் உடலிலே இருக்கிறதான பலவீனங்களை ஆண்டவரே நீர் சுகமாக்கி எல்லா விதமான பலவீனங்களிலிருந்து விடுதலை தந்து
ஆண்டவரே நீர் பத்திரமாக காத்து வழி நடத்தி அருள வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தாழ்த்தி உடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். சாட்சியுள்ளவர்களாக ஜீவிக்க கிருபை செய்தார்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். நம் தேவனுடைய வார்த்தையை கடந்து சொல்லுங்கள். ஒரே ஒரு பாடலை நான் பாடுவோம். ஒர்சி சாம்பல் 142வது பாடலை பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் என்ற பாடலை நான் உற்சாகமாக பாடுவோம். சாங் நம்பர் 142. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் நான் இந்த பாடலை உற்சாகமாக பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல்வேன். ராஜா நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, காலமெல்லாம் காத்தீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல்வேன். தாழ்மையில் என்னை தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலினை கட்டினீர், பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தாலினை கட்டினீர், பலத்தாலினை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர், பூரண சுகமாக்கினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் நான், எப்படி நன்றி சொல்வேன். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர்,
சாத்தானை ஜெயித்து விட்டீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்மை சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயமாயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. ஆம் பிதாவே, அப்பா இம்மட்டும் கத்தாவே எங்கள் வாக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் உங்கள் கோடான கோடி சோத்திரம்ப்பா. ஆம் கத்தாவே, இம்மட்டும் கத்தாவே கடந்த 5.5 மாதங்கள் கத்தாவே எங்களை நன்மையான கிருபை முடிச்சு விட்டு கத்தாவே இம்மட்டும் வழிநடத்தி கொண்டு வந்தீங்களே, அதற்காக கோடான கோடி நன்றி ராஜா. அதை எண்ணி துதிக்கிறதுக்கு ஒரு கிருபையை கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி ராஜா. இப்போது கத்தாவே அப்போ நீங்கள் எங்களுக்கு என்ன மண்ணாவை கொடுத்துருக்கீங்களோ அப்போ அந்த ஜீவன வல்லமையில் வார்த்தை கத்தாவே அப்பா மகனை மறைத்து நீங்கள் வல்லமையை வெளிப்படுங்க அப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னொரு வாரத்தை தேவன் நமக்கு கூட்டி தந்து அவரை ஆராதிக்கும்படியாக துதியின் பாத்திரங்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறபடினாலே தொடர்ந்து நாம் நன்றி உள்ளவர்களாக காணப்படுவதற்கு தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். இந்த வாரத்திலும் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பானது The spiritual freedom which we have in Christ. The spiritual freedom that we have in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றிருக்கிற ஆவிக்குரிய விடுதலை. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றிருக்கிற ஆவிக்குரிய விடுதலை குறித்து தியானிக்கும்படியாக தியான தலைப்பாக நமக்கு இந்த வாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக விடுதலை, ஃப்ரீடம் அப்படின்ட்டு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தமாகும்? விடுதலை என்றால் என்ன அர்த்தம்? சுதந்திரம், ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? ஃப்ரீடம்னா என்ன அர்த்தம்? விடுதலை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருது, அல்லது அதை நம்ம எப்படி வர்ணிப்போம்? ஒரு அடிமைத்தனத்திலிருந்து எனிதிங் தட் வி வாண்ட் டு டூ, நாம் நினைக்கிற எந்த காரியத்தையும் செய்வது எப்படியாக இருக்கிறது? விடுதலையாக இருக்கிறது. யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இராமல், not controlled by anyone, or we don't have to take permission of anyone in order to do certain events. நாம் ஏதாகிலும் காரியங்களை செய்வதற்கு யாரிடத்திலையும் அனுமதி கேட்காமலும் யாருடைய கட்டுப்பாட்டிலே இராமலும் இருப்பதுதான் என்னதாக இருக்கிறது? சுதந்திரமாகவும் விடுதலையாகவும் ஃப்ரீடமாகவும் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பெற்றிருக்கிற ஆவிக்குரிய விடுதலை என்று நாம் கூறும்போது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தப்படுவதே விடுதலையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து தம்முடைய ஆவியானவரினாலே நம்மை கட்டுப்படுத்தி அல்லது நம்மை அவருடைய வழியிலே நடத்துவதே கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றிருக்கிற விடுதலையாக என்ன செய்கிறது? இருக்கிறது. தேவன் நம்மை ஒருபோதும் கட்டுப்படுத்தினவர் அல்லவே அல்ல. அவர் நமக்கு சுயாதீனத்தின் ஆவியை என்ன செஞ்சிருக்கிறார்? தந்திருக்கிறார். God has given us a free will.
அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை அவர் படைத்த நாளிலே தொடங்கி அவருடைய படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே அவர் எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீவில் கொடுத்திருக்கிறார். அந்த ஃப்ரீவில் படியாக, அந்த சுயாதனத்தின் படியாக எவ்ரி பர்சன் ஹேஸ் அ ரைட் டு சூஸ். நாம் எது நல்லது, எது கெட்டது, எது நன்மை, எது தீமை என்கிறதை நாம் அறிந்து திட்டவட்டமாக தெரிந்து கொள்வதற்கு மனிதனுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார்? உரிமையை கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். அந்த உரிமையை பரிசுத்த ஆவியானவரினாலே கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பயன்படுத்த வேண்டியதே கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பெற்றிருக்கிற விடுதலையாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளிலே தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான வேத பகுதியானது உபாகமம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கிடைக்கப்பட்ட விடுதலை, அந்த விடுதலையினாலே நாம் என்ன பெற்று கொண்டிருக்கிறோம் என்றால், நான் முதலே செய்தியினுடைய சாராம்சத்தை சொல்லுகிறேன். மூன்று காரியங்களை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இந்த வேத பகுதியை வைத்து நாம் தியானிப்போம். 3 காரியங்களை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம் என்றால் நம்மளுடைய பாரங்களை அவர் மீது வைக்கும்படியாக நாம் என்ன செஞ்சிருக்கிறவர்களாக இருக்கிறோம்? விடுதலை பெற்றிருக்கிறவர்களாக இருக்கிறோம். 2வது காரியமாக தேவனுடைய ஆளுகையை நினைத்து சிந்தித்து பார்ப்பதற்கு நமக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கிறவராக இருக்கிறார்? விடுதலையை தந்திருக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக தேவனிலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும்படியாக தேவன் நமக்கு விடுதலை என்ன செய்தவராக இருக்கிறார்? தந்திருக்கிறவராக இருக்கிறார். வாசிக்கிட்ட வேத பகுதி உபாகமம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை பார்ப்போம். அப்படின்னா இது எந்த காரியங்களை குறித்து இங்கே கூறப்பட்டிருக்கிறது? என்ன காரியங்கள்? இது என்னதாக இருக்கிறது? கற்பனைகளாக இருக்கிறது. தான் மோசை வந்து யார் என்ன கொடுத்துருக்குறாங்க? தேவன் வந்து மோசைக்கு பிரமாணங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க? கற்பனைகளை கொடுத்துருக்குறாங்க. அந்த 10 கற்பனைகளை இந்த உபாகமத்தில் மீண்டுமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக இது எங்கே எழுதப்பட்டிருக்கு? இதற்கு முன்பாக எக்ஸோடஸ் சாப்டர் 20, எக்ஸோடஸ் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் மோசை வந்து இந்த கற்பனைகளை முதல் முறையாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இப்போ அங்கே கொடுத்ததுக்கும் இங்கே உபாகமம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து தொடங்கி இந்த 10 கற்பனைகளை கொடுப்பதற்கும் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? என்ன வித்தியாசம் இருக்குது? எக்ஸோடஸில் கொடுத்த 10 கற்பனைக்கும் இங்கே வந்து டிட்டனாமியில் உபாகமத்தில் கொடுக்குற 10 கற்பனைகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரே ஒரு வித்தியாசம் தான், மேஜரான வித்தியாசம். 40 வருஷத்தின் வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை வருஷத்தின் வித்தியாசம் இருக்கு? எத்தனை வருஷத்தின் வித்தியாசம் இருக்கு? அங்க சீனாய் மலையிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படும் போது அவர்கள் அடிமைகளாக என்ன செய்தார்கள்? காணப்பட்டார்கள். அப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுடைய கயிர்கள் என்ன செய்யப்பட்டது? அவுக்கப்பட்டது. அவுக்கப்பட்ட உடனேயே தேவன் அவர்களுக்கு கற்பனையை கொடுக்கிறார். இஸ்ரவேல் என்கிற தேசத்தார் எப்படிப்பட்டவர்களாக செயல்படணும் என்கிற 10 கற்பனையும் அதை தொடர்ந்து பலவிதமான சட்டத்திட்டங்களையும் தேவன் என்ன செய்கிறார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்போ 40 ஆண்டுகள் பின்னாக வந்து இப்போ பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? காண போறாங்க, பிரவேசிக்க போறாங்க. அந்த பிரவேசிப்பதற்கு முன்பதாக மீண்டுமாக ஒரு விசை அவர்களுக்கு அதே கற்பனைகளை என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நினைவூட்டுகிறவராக இருக்கிறார். ஐயா, 40 வருஷம் முன்னாடி நான் சொன்ன கற்பனைகள் உனக்கு ஒருவேளை புரியாம இருந்திருக்கலாம். ஆனால் 40 ஆண்டு காலங்கள் நான் உன்னை வழி நடத்தி வந்த பின்பதாகவும் நான் சொன்ன ஒவ்வொரு கற்பனைகளும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்களுக்கும் நான் எவ்வளவு உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் என்பதை ஒரு விசையாக ஜனங்கள் நினைவு கூறும்படியாக மோசே என்ன செய்கிறார்? மீண்டுமாக வந்து அதே கட்டளைகளை என்ன செய்கிறவராக இருக்கிறார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்போ வாசிக்கலாம் டிட்டனாமி சாப்டர் 5, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை என்ன செய்வாயாக? பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. இதே வசனத்தை யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 20 verse 8. எக்ஸோடஸ் 20 ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. சரி, ரெண்டையும் பார்ப்போமே. ரெண்டையும் அப்படியே ஒரு கையை வச்சு பார்ப்போம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஒன்று ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்ப நினைப்பாயாக என்று எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? யாத்திராகமத்தில். இங்கே உபாகமத்துக்கு வரும்போது
ஓய்வு நாளை பரிசுத்தமாக நீ என்ன செய்வாயாக, ஆசரிப்பாயாக. ஒருவேளை ஆங்கில வேதாகமத்தில் வாசித்தா அதற்கு டிஃப்ரென்ஸ் நமக்கு என்ன செய்யும் தெரியும். ஆங்கிலத்தில் எக்ஸடஸில் போடப்பட்டிருக்கிறது ரிமெம்பர் த டே ஆஃப் சாபத். என்ன பண்ணிக்கோ, ரிமெம்பர், அதை நினைவு கூர்ந்துக்கோ அப்படிங்கிறதை அங்கே யாத்ராகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதே இதில் உபாகமத்துக்கு வரும்போது அப்சர்வ் அல்லது கீப் அல்லது இன்னும் மூலத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா செலிப்ரேட் த டே ஆஃப் சாபத். இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளை நீ என்ன செய்வாயாக, கொண்டாடுவாயாக. அதை என்ன செய், மன மகிழ்ச்சி நாளாக நீ ஆசரிப்பாயாக, அதை நினைவு கூர்ந்து கொண்டாடுவாயாக. அப்படின்னா அது எப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது? நம்மளுடைய நாட்களிலே, நம்மளுடைய ஆயுசு காலங்களிலே ஒவ்வொரு ஓய்வு நாளும் நமக்கு விசேஷமான ஒரு நாட்களாக இருக்கிறது. அல்லேலூயா. வருஷத்துல ஒரு நாள் பிறந்த நாள் கொண்டாடுவோம், வருஷத்துல ஒரு நாள் திருமண நாள் கொண்டாடுவோம், வருஷத்துல ஏதாவது சிறப்பான நாட்கள் என்ன செய்வோம், கொண்டாடுவோம். இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். உலகம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது? ஃபாதர்ஸ் டே என்று என்ன செய்கிறது, கொண்டாடி கொண்டு இருக்கிறது. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல் த ஃபாதர்ஸ் இந்த சர்ச். சரியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ அந்த ஒவ்வொரு ஸ்பெஷலான டேஸை நம்ம என்ன செய்கிறோம், செலிப்ரேட் பண்ணுகிறவர்களாக இருப்போம். அவ்வாறாகவே இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளையும் ஆசரிக்கும்படியாக தேவன் மோசே மூலமாக ஜனங்களுக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார், கட்டளை இடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதை எப்படி ஆசரிக்கணுமா, பரிசுத்தமாக என்ன செய்வாயாக, ஆசரிப்பாயாக. இப்போ ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது தேவன் எல்லாவற்றையும் படைத்து 6 நாளிலே எல்லாவற்றையும் படைத்து 7ஆம் நாளிலே அவர் என்ன செய்திருந்தாரா, ஓய்ந்திருந்தார். அவர் ஓய்ந்திருந்தபடினாலே அந்த 7ஆம் நாளை அவர் ஆசீர்வதித்து அதை என்ன செய்தாரா, பரிசுத்த. அவர் எப்படி அதை பரிசுத்தப்படுத்தினார் என்றால், அவருடைய படைப்பு எல்லாமே சிறந்ததாக காணப்பட்டது, அவருடைய படைப்பு எல்லாம் நிறைவாக காணப்பட்டது, அவருடைய படைப்பு எல்லாத்தையுமே அவர் நேர்த்தியாக முடித்திருக்கிறபடினாலே 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்து அந்த நாளை அவர் என்ன செய்திருக்கிறவராக இருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறவராக இருக்கிறார். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம அந்த நன்றாக சிருஷ்டித்த அந்த பூமியிலே பாவம் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. என்ன வந்திருக்கிறது, பாவம் வந்திருக்கிறது. அந்த பாவம் வந்தபடினாலே நம்மை சுற்றிலும் பலவிதமான தேவனுடைய சிருஷ்டிப்புல நிறைய பாதிப்புகள் என்ன செஞ்சிருக்கு, நமக்குள்ளாக வந்திருக்கு. நல்லவங்களாக இருந்தாலும் சரி, தீமையானவங்க இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல என்ன நமக்கு நடக்கும் அப்படின்ட்டு என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அல்லது இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாட்களையும் நாம் கடந்து வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் பலவிதமான பலவீனங்கள், பலவிதமான கடினமான பாதைகள், பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைகள், பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான பயங்கள், திகில்கள், இது எல்லாமே இருக்கு. இதை எல்லாவற்றையும் நீ என்ன செய்ய அப்படின்னா, இந்த ஓய்வு நாளிலே யார் எந்த தேவன் இந்த உலகத்தை படைத்து அதை பரிசுத்தமாக்கினாரோ அவருடைய கரத்தில் என்ன செஞ்சிரும், கொடுத்து. Hallelujah. Hallelujah. So whatever is evil in the world, whatever is bothering us in the world, எதெல்லாம் என்னை கடினப்படுத்தி கஷ்டப்படுத்தி இந்த உலகத்துல அமுக்குகிறதோ அதை எல்லாவற்றையும் பரிசுத்தமாக்குன ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து கொடுக்கிறது தான் இந்த கர்த்தருடைய, அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விடுதலை. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விடுதலை. இந்த உலகத்துல பாரம் உண்டாயிட்டு, கஷ்டம் உண்டாயிட்டு, பாடு உண்டாயிட்டுனா ஐயா எங்க போகணும் அப்படின்ட்டு தெரியாம தத்தளித்து இருக்கிற ஜனங்கள் மத்தியில தேவன் கூறுகிறார், நீ என்னுடைய ஓய்வு நாள் என்ன செய், பரிசுத்தமாக. அப்படின்னா என்னது, என்னுடைய கஷ்டம், என்னுடைய பாரம், என்னுடைய கடினமான சூழ்நிலை, எனக்கு பாரமாய் தோன்றுகிற யாவற்றையும் நான் கொண்டு வந்து ஆண்டோடைய சமூகத்துல நான் இறக்கி வைக்கும்போது அதுதான் எனக்கு சரீர பிரகாரமாக கிடைக்கிற ஒரு பெரிய ஓய்வாக என்ன செய்கிறது. Hallelujah. It is not only about the day of Sabbath. It is not only about the day of Sunday. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு 4000 வருஷத்துக்கு அப்படியே பின்னா ட்ராவல் பண்ணி போவோமே. 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஜனங்களுக்கு கேலண்டர்லாம் கிடையாது. ஜனங்களுக்கு என்னது இல்லை, கேலண்டர். இந்த காலத்தில் கேலண்டர் இருந்தால் எந்த நாளில் இருக்கும்ட்டு நமக்கு என்ன செய்யாது, தெரியாத அளவுக்கு ஒரு பிஸியான ஷெட்யூலில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாகவே 4000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு என்னது இல்லை, கேலண்டர். அவங்ககிட்ட வாட்ச்லாம் என்னதில்லை, கிடையாது. நேரத்தெல்லாம் எப்படி பார்ப்பாங்க, சூரியனை வச்சு என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அந்த ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீ ஓய்வு நாளை பரிசுத்தமாக என்ன செய்வாயாக. ஐயா அவன் ஓய்வு நாளை எப்படியா கண்டுபிடிப்பான், ஓய்வு நாளை எப்படியா கண்டுபிடிப்பான். ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்க, அவன் ஓய்வு நாளை எப்படி கண்டுபிடிப்பான். சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் தேவனை அறியாதவர்களாக இருக்கிறாங்க.
சுற்றிலும் இருக்கிற ஜனக்கூட்டத்திற்கு இந்த ஓய்வு நாள் என்கிற பிரமாணம் கிடையவே கிடையாது. He has to take all the effort. The reason is, ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், தேவனுடைய சமூகத்தில் வந்து எல்லா வச்சு என்ன செஞ்சிரு. அப்போ இது not only about the day of Sabbath, but it is a personal commitment and personal relation of each and every day. எண்டண்டைக்கும் கொண்டாடும்படியாக தேவனுடைய சமூகத்தில் போய் என்னுடைய உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் முதலாவது நான் அவருடைய சமூகத்தில் போய் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னாலே என்னுடைய சரீரத்தில் ஓய்வு, என்னுடைய சரீரத்தின் ஆரோக்கியம் அப்படியே என்ன செஞ்சிரும் கூடிரும். ஹல்லேலூயா. எழும்பின உடனே இந்த காலத்தில் முதல் பழக்கம் என்னதான்? ஒரு மொபைலை எடுத்து என்ன செய்யணும்? எடுத்து ஸ்க்ரோல் பண்ணணும். ஒரு சைக்காலஜிஸ்ட் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இதில் சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்கும், இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்க்கும், சின்ன ஒரு 30 செகண்டுக்கான சின்ன வீடியோஸ் எல்லாம் பார்க்கும். நம்ம காலையிலே எழும்பி ஒரு 4-5 வீடியோ பார்த்துட்டாலே ஒரு 5 வீடியோவானது 5 இமோஷனல் ஆஸ்பெக்டை நமக்கு டார்கெட் பண்ணுதான். ஒன்று வந்து என்னுடைய ஃபைனான்ஸை குறித்து இருக்குமா, ஒன்று வந்து என்னுடைய ஹெல்த்தை குறித்து இருக்குமா, ஒன்று வந்து என்னுடைய ரிலிஜனை குறித்து இருக்குமா, ஒன்று வந்து இப்படி ஏதாகிலும் காரியத்தை குறித்து முதலே 5 டிஃப்ரெண்ட் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை என்ன செஞ்சிருமா, அடிச்சிருமா. நீ முதல்ல எழும்புனோன்னு மொபைலை பார்த்துட்ட அப்படின்னாலே உன்னுடைய மனது எல்லாம் எங்கே சுற்றிடும், உலகத்தின் காரியமாக என்ன செஞ்சிருமா. ஹல்லேலூயா. தேவன் என்ன சொல்கிறார்? ஐயா, உன்னுடைய உலகத்தின் காரியங்களை செய்வதற்கு முன்பதாக நீ கர்த்தருடைய ஓய்வு நாள் என்ன செய், பரிசுத்தமாக உன்னுடைய நாளின் முதன்மையை ஆண்டவருக்கு என்ன செய், அப்படி நீ கொடுத்தானா அதுதான் உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற மாபெரும் விடுதலையாக என்ன செய்கிறார் இருக்கிறது. அவர் காத்திருக்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் அவளுடைய பாரத்தை கொண்டு வந்து என்கிட்ட என்ன செய்யட்டும், வரட்டும். இந்த உலகத்துல பாதிக்கப்பட்ட, இந்த உலகத்தின் நிமித்தமாக பாதிக்கப்பட்ட பலவிதமான செய்கைகளை கொண்டு வந்து என்கிட்ட என்ன செய்யட்டும், இறக்கி. அதான் சொல்றேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, நான் என்ன தரேன் உங்களுக்கு, I am the one who provides you rest. நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், இளைப்பாறுதல் தருகிறேன். நம்மளுடைய பாரங்களை நாம் இறக்கி வைக்கும்போது, நம்மளுடைய உலக பிரகாரமான காரியங்களை இறக்கி வைக்கும்போது தேவன் நமக்கு என்ன தருகிறவராக இருக்கிறார், இளைப்பாறுதலை தருகிறவராக இருக்கிறார். நம்மளுடைய பாரங்களை இறக்குகிறவராக இருக்கிறார். அதுவே நமக்கு ஒரு பெரிய விடுதலையாக என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது உபாகமம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள், அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் இருதானாலும் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்ற எந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுகிறது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். பாருங்க, மறுபடியும் அந்த வசனத்தை பாருங்க. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 7ஆம் நாளோ கர்த்தருடைய தேவனுடைய ஓய்வு நாள், அதிலே நீ ஆனாலும், சரிண்ணா, ஓகே, எக்ஸெப்ட் உன் குமாரன் ஆனாலும் அதுவும் ஓகே, உன் குமாரத்தி ஆனாலும் அதுவும் ஓகே. ஆனால் அதுக்கு பரவு பாருங்க, உன் யாரு, உன் வேலைக்காரன் ஆனாலும் அதுக்கு பிறகு ஐயா, இது யாருக்கு கொடுக்கப்படுது தெரியுமா? இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசத்துக்கு என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்பட்ட 6 லட்சம் புருஷர்களும் கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்டதான ஜனங்கள் வாழ்ந்த இஸ்ரவேல் என்கிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பிரமாணம் என்னவென்றால், நீ மாத்திரம் இல்ல, உன்கிட்ட வேலை செய்கிறவனும் உன்னுடைய வேலைக்காரன் வேலைக்காரி, அதுக்கு பிறகு உன்னுடைய மிருக ஜீவன், உன்னுடைய மிருக ஜீவன் ஆனாலும் அந்நியனானாலும், அந்நியன் என்றால் யாரு, அடுத்த தேசத்திலிருந்து பிரயாணம் பண்ணுகிற அல்லது வருகிறவனாக இருந்தாலும் சரி, அது உனக்கு அடிமையாக இருக்கிறவனால இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன செஞ்சிருக்கணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நானாலும் என்னுடைய குமாரன் குமாரத்தி ஆனாலும் என்னுடைய வேலைக்காரன் ஆனாலும் வேலைக்காரி ஆனாலும் மிருக ஜீவன் ஆனாலும் அந்நியன் ஆனாலும்
அப்படின்ட்டு அந்த சர்க்கிள் பெரிதாகி பெரிதாகி தேவனுடைய எல்லா படைப்புமே இணைந்து அவரை துதிக்கும்படியாக, ஓய்ந்திருக்கும்படியாக தேவன் என்ன கொடுக்கிறவராக இருக்கிறார்? இந்த ஓய்வு நாள் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஒரு சைடில் இந்த உலக பிரகாரமான பூமியிலே வேலை செய்து, இந்த உலக பிரகாரமான காரியங்களை செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்கிற ஒரு சந்ததிக்கு நடுவில் தேவன் கூறுகிறார், இந்த ஒரு நாளிலே நீ நிச்சயமாகவே என்ன செய்தாகணும்? ஓய்ந்திருக்கணும். ஏனென்றால் நீங்கள் யாவரும் தேவனுடைய வழி நடத்துதலை சிந்தித்து கொள்கிற நல்நாளாக இது என்ன செய்கிறது? காணப்படுகிறது. நல்நாளாக என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறதாக இருக்கிறது. அப்போ தேவன் எப்படி இந்த சிருஷ்டிப்பை படைத்து அதிலே ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் என்கிறதை நீ என்ன செஞ்சுக்கொள், நினைச்சு நீ என்ன செஞ்சுக்கோ, நினைச்சுக்கொள். ஒன்று தேவனுடைய படைப்பு, இன்னொன்று மனிதனுடைய கண்டுபிடிப்பு. ஒன்று தேவனுடைய படைப்பு. தேவனுடைய படைப்பானது ஒன்றும் இல்லாமையிலிருந்து தேவன் என்ன செய்திருக்கிறார்? யாவற்றையும் படைத்திருக்கிறவராக இருக்கிறார். மனிதன் என்ன செய்திருக்கிறான்? தேவனுடைய படைப்பிலிருந்து கண்டுபிடித்து அதை பெரிய பெரியதான வேலைகளாக மாற்றி இன்னைக்கு ஆர்கனைசேஷன் ஆகவும் இண்டஸ்ட்ரீஸ் ஆகவும் பல விதத்தில் அது என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது? ஒவ்வொரு துறை என்று என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது? செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இங்கே தேவன் என்ன கூறுகிறார் என்றால், நான் படைத்த அந்த படைப்பை நேச்சுரலாக இருக்கிற ஆளுகையை நீ எண்ணிக்கொள்ளும்படியாக, சிந்தித்து கொள்ளும்படியாக நீ என்ன செய்யணுமா? நீ ஆனாலும், உன்னுடைய குமாரன் ஆனாலும், உன்னுடைய குமாரத்தி ஆனாலும் எல்லாரும் என்ன செஞ்சுருக்கணுமா? ஓய்ந்து இருக்கணுமா? இப்போ ஒரு நல்ல உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். எப்படி இருக்கும் அப்படின்னா, பக்கத்தில் தேசத்துக்காரங்க இருக்கிறாங்க, அமோரியர்கள் இருக்கிறாங்க, மோகாபியர்கள் இருக்கிறாங்க, பிலிஸ்தியர்கள் இருக்கிறாங்க, அசிரியர்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டதான தேசத்தார் ஒரே காரியத்தை தான் எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. என்னது? இந்த பூமியை எவ்வளோ அதிகமாக நாம் பயிரிடுகிறோமோ, இந்த பூமியில எவ்வளோ அதிகமாக வேலை செய்கிறோமோ, அதிகமான நன்மைகளை நம்ம என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அதன் மத்தியில தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. நீ கர்த்தருடைய நாளிலே ஓய்ந்திருந்தால் நான் உன்னை அதற்கும் மேலாக என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் தெரியுமா? அது உனக்கும், உன்னுடைய வேலைக்காரனுக்கும், உன்னுடைய வேலைக்காரிக்கும், உனக்கு உடன் இருக்கிறவர்களுக்கும், உன்னுடைய சமுதாயத்திற்கும், நீ வாழுகிற எல்லா துறையின் ஜனங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக என்ன செய்யுமா? அது ஆசீர்வாதமாக என்ன செய்யும்? ஒருவேளை இப்போ இந்தியாவினுடைய ஸ்டேட்டஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியாவினுடைய ஜிடிபி, இந்தியாவினுடைய இக்கனாமிக் ஸ்டேட்டஸ் உயர்ந்து கொண்டே இருக்கிறவர்கள் இன்னும் அதிக வசதிக்கு நேராக என்ன செய்கிறாங்க? வசதிக்கு நேராக போகிறாங்க. யார் ஏழையாக இருக்கிறாங்களோ அவங்க இன்னும் ஏழையாகவே தான் என்ன செய்கிறாங்க? நடுவில் என்ன இருக்குது? நடுவில் என்ன இருக்குது? கரப்ஷன் இருக்குது. நடுவில் என்ன இருக்குது? எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குது. நடுவில் என்ன இருக்குது? தீமையான உபாய தந்திரங்கள் என்ன செய்து இருக்குது. தேவன் கூறுகிறார், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்று தேவன் கொடுக்குற கட்டளை என்ன என்றால், நீ மாத்திரம் இல்லை, உன்னோடு சேர்ந்த உன்னுடைய ஜனத்தார் எல்லாருமே சமநிலையாக என்ன செய்யப்படணும்? ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இப்போ பாருங்க, எவ்வளோ ஒரு வித்தியாசம் நம்மளுடைய பூமியில் என்ன செய்கிறது? எவ்வளோ ஒரு வித்தியாசம் நம்மளுடைய பூமியில் என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறதாக இருக்கிறது. அந்த வித்தியாசத்திற்குள்ளாக நாமும் அநேக நேரங்களில் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? சிக்கிக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அநேக நேரங்களிலே வாலிபர்கள் மத்தியில் பேசும்போது என்ன கூறுகிறார்கள்? நான் வேலை செய்கிற ஆஃபீஸில், நான் வேலை செய்கிற இடங்களிலே, ஆர்கனைசேஷனில் என்னுடைய பாஸ், என்னுடைய டீம் லீடர், என்னுடைய மேனேஜர், அவங்கள பிரியப்படுத்தி இருந்தால் தான் எங்களுக்கு என்ன என்ன கிடைக்கும்? ஹைக் கிடைக்கும், ப்ரொமோஷன் என்ன செய்யும்? கிடைக்கும். அப்போ தான் இன்சென்டிவ்ஸ் என்ன செய்யும்? கிடைக்கும். அதுக்காக நான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது? அதற்காக என்ன செய்ய வேண்டியது இருக்குது? இப்போ இந்த காலங்கள் என்னது? மழை காலங்களாக என்ன செய்யும்? மழை காலம் வந்த உடனே சாட்டர்டே சண்டே என்ன செஞ்சுருவாங்க? ஆஃபீஸாக என்ன செய்வாங்க? ட்ரெக்கிங்க்கு போவாங்க. எங்கேயாவது ஒரு சுற்றுலா தலத்திற்கு என்ன செய்வாங்க? போவாங்க. நான் இவங்க கூட போகல அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்காது? எனக்கு என்ன கிடைக்காது? ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காது. அதனால நான் என்ன செய்கிறேன் இதை? அப்போ எது மேலே நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்பதற்கு தான் இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளாக இருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அந்த ஆளுகைக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுத்தோம் என்றால்
தேவன் நம்மை உயர்த்த வேண்டிய இடத்திலே அவர் உயர்த்தி மேன்மை பாராட்டுவதற்கு அவர் வல்லவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது தான் அது மேன்மையான ஆசீர்வாதங்களாக என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. இல்லட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த உயர்வில் இருக்கிறவர்கள் மாத்திரம் என்ன செய்கிறார்கள், இந்த பூமியிலே உயர்வான நிலையில இருக்கிறாங்க. ஒருவேளை அநேக நேரங்களிலே நாம் எந்த விதத்திலையும், அல்லது இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா, நாம் எந்த விதத்திலையும் ஏமாந்து போகாதபடிக்கு இந்த உலகத்துல பாதுகாப்புள்ளவர்களாக காணப்படுவதற்கு, எந்த உபாய தந்திரங்களிலே மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, சிக்கி கொள்ளாதபடிக்கு நாம் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளும்படியாக தேவன் கூறுகிறார், இந்த ஓய்வு நாளை என்ன செய், எல்லாரும் ஆசரிக்கும்படியாக, எல்லாருக்கும் சமநிலைப்படுத்தும்படியாக, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு நான் ஆளுகை செய்கிறேன் என்கிறதை சிந்தித்து கொள்ளும்படியாக இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளை தேவன் என்ன செய்திருக்கிறவராக இருக்கிறார், தந்திருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தினுடைய உபாய தந்திரங்கள் அல்லது இந்த உலகத்தினுடைய பல பல விதமான செய்கைகள் மூலமாக நாம் முன்னுக்கு வரணும் என்கிற ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. ஆனால் கர்த்தரை மாத்திரம் நம்பி கர்த்தர் நம்மை நடத்துகிற அந்த சிந்தையை எண்ணிக்கொண்டோம் என்றால் தேவன் உயர்த்த வேண்டிய இடத்துல நம்மை உயர்த்துவதற்கு அவர் வல்லவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். கடைசி காரியமாக 15ஆம் வசனம், உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ எகிப்து தேசத்திலே அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கின புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க ஓய்வு நாளை ஆசரிக்க தேவன் என்ன செய்தார், கட்டளையிட்டார். சரி, இதே வசனத்தை யாத்திராகமத்தில் வாசிப்போமா? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம், எதற்கு ஓய்வு நாளை ஆசரிக்கணும் என்று தேவன் கூறுகிறார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை என்ன செய்தாரா, இப்போ பாருங்க, இங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதற்காக ஓய்வு நாளை ஆசரிக்கணுமா, எதுக்காக ஓய்வு நாளை ஆசரிக்கணுமா? தேவன் 6 நாள் எல்லாத்தையும் படைத்தார். ஆகவே 7ஆம் நாள் என்னது, ஆசீர்வதிக்கப்பட்டு. ஆனா இங்க உபாகமத்துக்கு வரும்போது எதற்காக ஆசரிக்கணுமா, ஐயா, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கின புயத்தினாலும் உன்னை என்ன செஞ்சிருக்கிறாரு, இங்கே அழைச்சி வந்திருக்கிறாரு. ஐயா, ஒரு விசையாக எண்ணிப்பாரு, இப்போ நீ எங்கே நிற்கிற, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற கானான் தேசத்திற்கு முன்பாக என்ன செஞ்சு கொண்டிருக்கிற, நின்று கொண்டிருக்கிற. இந்த கானான் தேசத்திற்குள்ளாகவும் உன்னை கொண்டு போய் உன்னை செழிக்க வைப்பதற்கு அவர் வல்லவராக என்ன செய்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த இஸ்ரவேல் என்கிற ஜனக்கூட்டத்திற்கு ஏதாகிலும் நம்பிக்கை இருந்ததா, ஏதாகிலும் தேவன் கொண்டு செல்வார் என்கிற ஏதாகிலும் காரியங்கள் இருந்ததா அப்படின்னா ரொம்ப குறைவாக தான் என்ன செஞ்சிச்சு. தேவன் எத்தனையோ அற்புதங்கள் செய்தார், தேவன் எத்தனையோ அடையாளங்கள் செய்தாலும் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளாக போவோம் அப்படிங்கிற எண்ணம் ஜனங்களுக்கு கம்மியாக தான் என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. அதனால தான் எப்பவுமே என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. they had no security, they had no assurity. அவங்க கண்டிப்பாக போய் சேருவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு நம்பிக்கை என்ன செய்யலை, இல்லை. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை தெரியுமா? இந்த உலக ஓட்டத்தை முடித்த உடனேயே இந்த உலகத்திற்கு அப்பாறாக இருக்கிற அந்த நித்தியத்திற்குள்ளாக கடந்து செல்கிற நம்பிக்கை நமக்கு என்ன செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நித்திய பயணத்திற்குள்ளாக நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம். அன்னைக்கு அந்த இஸ்ரவேலின் ஜனங்கள் கானானிய பயணத்திற்குள்ளாக என்ன செஞ்சாங்க, கடந்து வந்தாங்க. நாம் எங்க கடந்து வருகிறவர்களாக இருக்கிறோம், பரலோக பயணத்திற்குள்ளாக என்ன செய்கிறோம், கடந்து போகிறவர்களாக இருக்கிறோம். தேவன் கூறுகிறார் என்னவென்றால், ஐயா, இம்மட்டுமாக நான் உன்னை வல்லமையாய் நடத்தினேன் அல்லவா, இம்மட்டுமாக உன்னை நான் தாங்கினேன் அல்லவா, ஏங்கினேன் அல்லவா, உன்னை தப்புவித்தேன் அல்லவா, நான் இனிமேலும் நான் வாக்கு பண்ணியிருக்கிற அந்த நித்திய வாழ்க்கையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வல்லவராக என்ன செய்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பெற்று கொண்டிருக்கிற ஆவிக்குரிய விடுதலையானது நம்மளுடைய பாரங்களை அவருடைய சமூகத்தில்
வைக்கும்படியாக, தேவன் நம்மை ஆளுகை செய்கிறார் என்கிறதை சிந்தித்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு விடுதலை என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அவர் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவராக இருக்கிறார் என்கிறதை நிச்சயப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு விடுதலையை ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறவராக இருக்கிறார். அந்த விடுதலையை ஒரு பிரதானமான விடுதலை என்றால் இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளை ஆசரிப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளை ஆசரிக்க 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 நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தவறாமல் வரும்போது, ஆண்டவருக்கு பயபக்தியான ஆராதனைகளை செலுத்தும் போது தேவன் நம்மை, நம்மளுடைய குடும்பங்களை, நம்மளுடைய கையின் பிரயாசங்களை, நம்மளுடைய சரீர சுகபலனை தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்கு அவர் வல்லவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 58 அதிகாரம், ஏசாயா 58 அதிகாரம் 13 மற்றும் 14 வசனத்தை வாசிக்கலாம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் ஆசீர்வாதம். அப்பொழுது கர்த்தரில் மகிழ்ச்சியாய் இருப்பாய். ஐயா, பூமியில் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் என்ன செய்தது? இதை கூறியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளை, விடுதலையின் நாளை நாம் விடுதலையாக ஆசரிக்கும் போது, இந்த ஓய்வு நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்மளுடைய பாரங்களை இறக்கி வைத்து தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களை சிந்தித்து கொண்டு தொடர்ந்து அவர் நித்தியம் பரியந்தம் நம்மை நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார் என்கிறதை எண்ணி அவருக்குள்ளாக நாம் மகிழ்ந்து கலிகூறும் போது இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மையான ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிரப்புவதற்கு அவர் வல்லவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். யாக்கோபினுடைய சுதந்திரத்தை நமக்கு தருகிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த சுதந்திரத்தினாலும் அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தினாலும் தேவன் கொடுத்திருக்கிற அந்த விடுதலையினாலும் நம்மை நிரப்பி தொடர்ந்து அந்த விடுதலையை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும்படியான கிருபைகளை தந்து தேவன் நம்மை வழி நடத்துவாராக. தேவன் தாமே நம்ம ஒருவரை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.